வணக்கங்க. நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஆயத்தில் ஒருவன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட போன வீடியோவும் சிவில் ரிலேட்டடா ரியல் எஸ்டேட் பத்தி தான் பண்ணியிருந்தோம். இந்த தடவும் சிவில் ரிலவெண்டான ஒரு கண்டென்ட்டோட தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம ஈரோட்ல முதல் முறையா ஒரு R&Dல ஒரு டெஸ்டிங்ல ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. நம்ம இதை ரொம்ப நாளா எல்லா பக்கமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யூடியூப்ல பல வீடியோவில் நம்ம இதை பார்த்திருப்போம். EPS பேனல் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஈரோட்ல ஈங்கூர் பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இதை கட்டிட்டு இருக்காங்க. நம்ம GK கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கட்டுறது ஒரு வருஷம் டைம் எடுக்க போற பில்டிங் வெறும் 2 மாசத்துக்குள்ள கட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கட்டுறதும் இல்லாம அதோட ரேட் ரொம்ப கம்மியான ரேட்ல, தட் மீன்ஸ் நம்ம 1/3 அமௌண்ட் கம்மியாகிற பில்டிங்கோட காஸ்டே கம்மியாகிற அளவுக்கு பண்ண முடியும். எப்படி ஒரு பில்டிங் இருக்குமோ அதுவும் செங்கல் கட்டடம் இருக்குமோ அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு பில்டிங் ஒரு EPS பேனல் போர்டு மூலியமா கட்ட முடியும் அப்படிங்கறத எனக்கு அவங்க போன்ல சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. இது எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த ஃபீல்டுக்கு அதுவும் கம்ப்ளீட்டா கட்டி முடிக்காததுக்கு முன்னாடி வந்தாதான் ரொம்ப டீட்டெயில்டா தெரியும். அதுக்காக இன்னைக்கே நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்க இருக்கிற நம்ம அவங்க இன்ஜினியரையும் அவங்களோட MD அவங்க பார்வதி அவங்களையும் நம்ம இன்னைக்கு சந்திச்சு பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். GK கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களை நான் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு அப்படிங்கிற நீங்களும் ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சார், என்னோட பேர் நாகராஜன் சார். நான் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க சார். ஓகேங்க. ஒரு 5 years கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. இது நான் ஒன்று கேள்விப்பட்டு வந்தேங்க. அவங்க பார்வதிக்கு அவங்ககிட்ட சொன்னப்போ இப்படி ஒரு பில்டிங் ஒன்று நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஈரோட்ல முதல் முறையா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அது என்னங்க EPS பேனல் போர்டுன்ட்டு சொல்லி ஒரு பில்டிங் சொன்னாங்க, காஸ்டும் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னங்க அந்த EPS பேனல்னா என்னங்க? ஓகே, இது EPS பேனல் சார். தூக்கறதுக்கே ரொம்ப சிம்பிளா இருக்குது, வெயிட்லெஸ்ஸா இருக்குது. ஆமாங்க சார், சார் இருக்குது சார். ஓகேங்க. உள்ள தெர்மாகோல் தான் இருக்கு மாட்டிருக்குங்க. சார், இது பார்த்தா தெர்மாகோலுங்க சார். ஓகேங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வெல்ட் மிஸ் இருக்குங்க சார், கம்பி இருக்குங்க சார். ஓகேங்க. இதை வச்சுதான் நம்ம பேனல் பண்ண போறோங்க. இது கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற கம்பி இல்லாங்க சார். இது பாத்தீங்கன்னா நம்ம வெல்ட் மிஸ் தாங்க சார். ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா தூக்குடி இருக்குங்க சார். இது ஓகேங்க. கூலிங் நல்லா இருக்குங்க சார். ஸ்ட்ரென்த் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். ஓ, இது துரு பிடிக்காது. இந்த வெல்ட் மிஸ் துரு பிடிக்காதுங்க. இது எப்படி கட்டுறீங்க? நாங்க கட்டுற இடத்த போய் பார்க்கலாங்களா நம்ம? ஓகேங்க. நீங்க கையில ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்க. இது என்னது சார்? இது பாத்தீங்கன்னா FGC ரீபாருங்க சார். ஓகேங்க. நம்ம ஸ்டீலுக்கு அடுத்ததுங்க சார். ஸ்டீல் பாத்தீங்கன்னா தூர் பிடிக்குங்க சார். ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபைபர்ல செய்யறதுங்க சார். இது கிளாஸ் ஃபைபர்ல செய்யறதுங்களா? வெயிட் இல்லைங்க சார். ஆமாங்க சார். இது பாத்தீங்கன்னா நமக்கு அரிஜென்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியுங்க சார். ஓகேங்க. இது லோட் நல்லா எடுக்குங்க சார். ஓகே. நமக்கு பாத்தீங்கன்னா இரும்பு பாத்தீங்கன்னா சார், நமக்கு பாத்தீங்கன்னா துரு பிடிச்சி பாத்தீங்கன்னா சீலிங் எல்லாம் டக்குன்னு விழுந்துருங்க சார். ஆமா, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சார். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு துரு பிடிக்காதுங்க சார். ஓகே. கரோஷன் ஒரு விஷயமே இதுல நடக்காதுங்க சார். இப்பதான் பாத்தோம் சார் EPS பேனல். ஆமாங்க சார். அது இப்பதான் பண்ண போறோம் சார். இது பாத்தீங்கன்னா நம்ம கீழே பாத்தீங்கன்னா வெர்டிகலா நிப்பாட்டி விட்டுங்க சார். ஓகேங்க. கீழே இது ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோங்க சார்? கீழே பாத்தீங்கன்னா நம்ம அந்த FGC ரீபர் பார்த்தோம் சார். ஆமாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம கீழே பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி கட் பண்ணிங்க சார். உள்ள ட்ரில்லிங் பண்ணிட்டுங்க சார். அதுக்குமே நம்ம இழுத்து கட்டுவோம் சார். ஓகே. வெல்ட் மிஸ் பாத்தீங்கன்னா இழுத்து கட்டுவோம் சார். ஓகேங்க. அதோட ஸ்ட்ராங்ல அந்த ராடோட ஸ்ட்ராங்ல நிக்கும். அதோட நம்ம இது நிக்க வச்சிரோம் நம்ம. ஓகேங்க. இன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த தூக்கெல்லாம் பாத்துங்க சார். நீட்டா பண்ணிங்க சார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சிப்ஸும் கலவை எல்லாம் சேர்த்துங்க சார். சிமெண்ட் பிளாஸ்டிக் பண்ணுவோம் சார். ஓகே ஓகே ஓகே. பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காங்கிரீட் மாதிரி இந்த வால் ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகே. இது காங்கிரீட் வாலாட்ட தான் இருக்குங்க. ஆனா இப்போ பார்த்தா அப்போ வெயிட் இல்லாத மாதிரி இருந்தது, இப்போ காங்கிரீட் வாலாட்ட இருக்கு. இப்போ தட்டால கொஞ்சம் நமக்கு சவுண்ட் வராதுங்க சார். ஆமாங்க. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹேர் கிராக்ஸ்ல வருதுங்க சார். நம்ம பில்டிங்ல பாத்தீங்கன்னா கிராக்ஸ் எல்லாம் வருங்க சார். ஆமா ஆமா ஆமா. பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நமக்கு 2 இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்குங்க சார். ஓகேங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மேஜரான கிராக்ஸ் வராதுங்க சார். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா சார், நாம இதை அப்படியே ரஃபா பூசி விட்டுறோம் சார். ஓகேங்க. பூசி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நைஸ் பூச்சி வருங்க சார். ஓகேங்க. நைஸ் பூச்சி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இன்னுமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஓகேங்க. செப்டிக் டேங்க் இருக்க மாட்டிருக்குதுங்க சார். நிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம EPS பேனலோட செப்டிக் டேங்க் சார். EPS பேனல்ல செப்டிக் டேங்க் நம்மளால கட்ட முடியுங்க. ஆமாங்க சார். இது பாத்தீங்கன்னா நம்ம செப்டிக் டேங்க் பாத்தீங்கன்னா EPS பேனல்ல தான் கட்டிருக்கோம் சார். ஆமா ஆமாங்க. இப்போ நம்ம நிக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு EPS பேனலோட தான் இருக்குங்க சார். ஓ, இது எல்லாமே EPS பேனலோட தான் கட்டிருக்கீங்க. ஓகேங்க. இது பார்த்து நமக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணாதுங்க சார். நீங்க தொட்டி பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி உள்ள நிக்குதுங்க சார். ஆமா ஆமா, தண்ணி உள்ள நிக்குதுங்க. வெளிய லீக்கேஜ் ஆக முடியும். ஆமா ஆமாங்க. அதுக்குள்ள நம்ம GK கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட MD அவங்க பார்வதி அவங்களும் இங்க வந்துட்டாங்க.
அவங்கள்ட்ட சில கொஸ்டின் நம்ம கேட்டுக்கலாம். சார்ட்டு வச்சு நம்ம இன்னும் டீட்டெயில்டா நம்ம இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். என் பேர் பார்வதிங்க. ஆமாங்க. வந்து ஒரு இந்த ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 18 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. ஓகே. கான்ட்ராக்ட் தான் மெயினா பண்ணிட்டு இருந்தோங்க. எங்களுக்கு பிளஸ் இன்னொரு வே ஆஃப் பிசினஸ் வேணும் அப்படிங்கறதுனால எங்களோட ஓன் லேண்ட்ல நாங்க கட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சுங்க. அப்போ நிறைய விஷயங்களை நாங்க தேடணும். எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நார்மல் பில்டிங்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா 3 மடங்கு இது ஸ்ட்ராங்கருங்க. நார்மல் பில்டிங்க நீங்க ஒரு சுத்தியில வச்சு அடிச்சீங்கன்னா ஒரு அடியில ஒரு 10 அடியில் உடையுதுன்னா நீங்க ஒரு 4 ஆளுங்களை விட்டு நீங்க அந்த மாதிரி அடிக்கணும். ஏன்னா இது விரிசலே போகாது, சோ சீக்கிரம் உடையாதுங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்னா ஆரம்பி பண்ணி பண்ணி கடைசியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ளோர் தான் கட்ட முடியுங்களா? இது எத்தனை ஃப்ளோர் கட்டலாம்? ஆனா G+4 வரைக்கும் கட்டலாங்க. கிரவுண்ட்ல இருந்து 4 ஃப்ளோர் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். நானும் இல்லைங்க, அதுக்கு மேலயுமே கட்டலாம். ஆனா அதுக்கான ஒரு விஷயங்கள் நிறைய அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்றோம். ஓகே. நம்ம கட்டறத பார்க்க முடியுங்களா? இப்போ கான்கிரீட் போடுற இடத்தை நான் பார்க்கலாங்களா? என்ன வாங்க. நம்ம கட்டிட்டு இருக்கிறதுல இப்போ வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கிற ஒரு பில்டிங். ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. கான்கிரீட் முடிச்சது. ஓகே. கான்கிரீட் முடிச்சு கியூரிங் முடிச்சாச்சுங்க. ஓகே. மேல பாத்தீங்கன்னா நம்ம ரூஃபிங் போட்டுருக்கோம். ரூஃபிங் பாத்தீங்கன்னா இப்போ இந்த என்னதுங்க? இது கம்பி. அதான் ஜிஎஃப்சி இதுங்க. எஃப்சி ரீபார்னு சொல்லிட்டுங்க. ஓகே. அந்த ரீபாரோடதுங்க. ஓகே. நார்மல் ஸ்டீல் பாத்தீங்கன்னா சீக்கிரம் துருவேறுங்க. அது துருங்கிறது கிடையாது. ஆமா ஆமா. ஸ்டீல் கிடையாது. ஆமா. சோ அத வெச்சு தான் நீங்க மேல போட்டுருக்கீங்க. நீங்க போடுறோங்க. ஓகே. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனல் ஒரு லேயருங்க. ஆமா. பேனல்லயே வந்து 2-3 வகை வெரைட்டி இருக்குங்க. ஆமா ஆமா. இந்த இடத்துல எந்த சைஸ் யூஸ் பண்ணுங்கிறதுல இருந்து எல்லாமே ஸ்ட்ரக்சரல் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அதுக்கு மேல வந்து இதே மாதிரி இன்னொரு போட்டுருக்கீங்க. ஓகே ஓகே. இது போட்டு தான் நம்ம கான்கிரீட் கொண்டு வரங்க. முக்கியமா பெருசா முட்டைலாம் யூஸ் பண்ணவே இல்லையா இருக்குங்க? சென்ட்ரிங் ஷீட்டே சென்ட்ரிங் ஷீட் தேவைப்படாதுங்க. ஓகே. ஆனா அதுலயே நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி வந்துருக்கு. பயங்கர ஸ்ட்ராங்கா நிக்குங்க. இப்ப இந்த பில்டிங்ல ஆணில அடிக்க முடியுமா? அடிக்கலாம். அது ஒண்ணு எப்பவும் போல மித்த நீங்க அட்வான்டேஜ்னா நம்ம ரெகுலரா கட்டுற பில்டிங்க்கும் இந்த பில்டிங்க்கு அட்வான்டேஜ்னு என்ன நல்லா சொல்லுங்க. ஒரு 5 விதமான அட்வான்டேஜ் எனக்கு சொல்லுங்க. நிறைய இருக்கு. 5 வார்த்தை சொல்லுங்க. வரத சொல்லிடுறோம். ஓகேங்க. ஒண்ணு ஸ்ட்ரென்த் வைஸ் பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு சிங்கிள் பில்டிங்க்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா 3 மடங்கு இது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. ஓகே. ஏன் ஜாஸ்திங்கறீங்க? ஏன் ஜாஸ்தினா நீங்க ஒரு நார்மல் பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலம் போடுவீங்க, பீம் போடுவீங்க. அது இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் அந்த டோட்டல் வாலுக்குமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த். பட் இது அப்படி இல்லைங்க. இது வந்து டோட்டல் வால் 4 பக்கத்துலயுமே உங்களுக்கு வந்து இந்த ஜிஐ வெல்ட் மிஸ் இருக்கிறதுனால மினி காலமா அது ஆக்ட் ஆகுது. காரணத்தினால உங்களுக்கு ஃபுல் பில்டிங்மே உங்களுக்கு காலம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. சூப்பர். அது மட்டும் இல்லாம நார்மல் பில்டிங்ல விரிசல்கள் எல்லாம் வரும். ஆனா இதுல விரிசல்ங்கிறதே செங்கல் இருக்கங்காட்டி அந்த விரிசல் அப்படியே விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கும். இது வரவே வராது. அந்த 2 இன்ச் தாண்டி போகாதுங்க. 2 இன்ச் தாண்டி போகாது. ஆமா. அது ஒரு நல்ல ஒரு இதுங்க. அடுத்து உடைச்சீங்கனாலும் நார்மல் பில்டிங் ஒரு தட்டுல உடைக்கிறீங்கன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு 5 தட்டா அடிக்கும். நான் ஒரு இதுல கேட்டேன், நீங்க என்கிட்ட சொன்னீங்க புல்லட்டே வந்தாலும் உள்ள வராது. ஏன் அப்படின்னா இதனோட மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அந்த புல்லட் உள்ள போகாதுங்க. அதாவது முதல்ல இந்த கான்கிரீட்டை வேணா தொலைக்கலாமே தவிர அதை தாண்டி அந்த பேனல தொலைச்சு உள்ள அந்த பக்கம் போய் சேராது. அதனாலதான் நம்ம தியேட்டர்ல எல்லாம் வந்து தெர்மாக்கோல் யூஸ் பண்றதோட கான்செப்ட் சவுண்ட் வெளியே வராம இருக்கிறது. அதுக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா புல்லட் ப்ரூஃப், சவுண்ட் ப்ரூஃப், அதே மாதிரி வெதர் ப்ரூஃப் கூட. வெளியே எவ்வளவு வெயில் இருந்தாலும் உள்ள அந்த அளவுக்கு வந்து வெயிலோட ஹீட் வராதுங்க. கூலிங் இருந்தாலும் உள்ள அந்த கூலிங் வராதுங்க. வெதர் வந்து வெளிய இருக்கிற ரூம் டெம்பரேச்சர்ல மெயின்டெய்ன் ஆயிட்டே இருக்கும். சூப்பருங்க. ஏசி போட வேண்டிய இடத்துல ஒரு ஃபேன் போட்டா போதும். ஓகே. இருந்தாலும் இன்னொரு கேள்விங்க. நான் வரப்போ எங்கூட வந்து ஒரு கேட்டிருந்தாரு, ஏசி இதுல மாட்ட முடியுங்களா அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் ஆனா அப்போ நீங்களே சொன்னீங்க 4 ஃப்ளோர் கட்ட போற இந்த ஏசி மாட்டுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னீங்க. ஓகேங்க. காஸ்ட் வைஸ் பில்டிங் காஸ்ட் பத்தி லாஸ்ட் பேசுவாங்க. இது நம்ம 2000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி இருக்கோங்க. ஓகேங்க. இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு அரௌண்ட் ஆயிருக்கு. ஓகேங்க. இது நார்மல் பில்டிங் கட்டி இருந்தீங்க? இது நார்மல் பில்டிங் கட்டி இருந்தா
25 அல்லது 26 வந்திருக்கும். ஓ 25 இல்ல 26 வந்திருக்கும். அதுவும் இப்ப நம்ம செப்டிக் டேங்க்ல இருந்து எல்லாமே இன்க்ளூடிங்கா சொல்றேங்க. டைம் அப்படிங்கறது சொல்லுங்களேன். இதே வந்து டைம் பாத்துட்டீங்கன்னா நார்மலா கட்டுறது ஒரு 6 மாசம் கட்டிடுவாங்க. நான் ஒரு 2 மாசத்துல தான் கட்டியிருக்காங்க. 6 மாசத்துல கட்ட வேண்டிய பில்டிங்க நீங்க 2 மாசத்துல கட்டுறீங்க. இது வந்து 2 மாசத்துல கட்டின ப்ராஜெக்ட் இது. அதுவும் இடையில ஒரு 3 வாரம் லீவ் வந்துருச்சுங்க. ஓகேங்க. இது போது அப்படின்னு சொன்னா ஒரு 1.5 மாசத்துல இது வந்துருச்சு. ஆக்சுவலா இன்னொரு 3 வாரத்துல இதை முடிச்சிருவீங்க. கண்டிப்பா முடிச்சிடலாம். ஒரு வாரத்துல நம்ம இந்த பில்டிங்கே முடிச்சிடலாம். அப்போ ரொம்ப அவசரமா தேவைப்படுறவங்களும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா அதே மாதிரி லோன் வாங்குறவங்க தன்னோட லோன் அமௌண்ட்ல இருந்து இஎம்ஐ கட்ட தேவையில்லை. கரெக்ட்டுங்க. இது மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாம வந்து எவ்வளவு பீரியடா முடிக்க முடியுங்கிறது இப்ப நான் சொல்லிட்டேன். ஆமாங்க ஆமா. மாசங்கிறது 2 மாசம் வந்து 3 மடங்கு வந்து முன்னாடியே முடிச்சு கொடுத்துறோம். ஆமா. அப்படிங்கும்போது ஃபாஸ்டஸ்ட் பில்டிங், ரேபிட் ஸ்பீட் ஃபாஸ்டஸ்ட் பில்டிங் கிடைக்குங்க. அதோட ஸ்ட்ரெngthாவும் கிடைக்கும். கிடைக்கும். எனக்கு ஒரு ஹிஸ்டரியும் தெரியணும். இது எந்த நாட்டுல இருந்துங்க இது இங்க கொண்டு வந்திருக்கிற மாதிரி இல்ல எங்க அதிகமா கட்டிட்டு இருக்காங்க? அதிகமா கட்டது பிலிப்பைன்ஸ்ங்க. அந்த ஜப்பான் மாதிரியான நாடுகள் அந்த ஏரியால தான் ரொம்ப ஜாஸ்திங்க. ஆமாங்க. ஏன் அப்படின்னா காஸ்ட் வைஸும் கம்மியாகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப சைனால எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அதிகம். ஏன்னா சைனால போய் நீங்க ஒரு தனியான சிங்கிள் பில்டிங் பார்க்கவே முடியாது. பாத்துட்டீங்கன்னா மாடி பில்டிங் தான் ஒரு 50 மாடி 60 மாடி பில்டிங்ஸ் தான் இருக்கும். எல்லாமே வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். சோ ரெண்டலுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து எடுத்துக்கலாம் இருக்கு. சோ அங்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் தான். நீங்க அவ்வளவுதான் போக வேண்டியது இல்ல. நம்ம நாட்டுல பாத்துட்டீங்கன்னா நம்ம குஜராத் மாதிரியான நிறைய மாநிலங்கள்ல இப்ப இது வந்துருச்சு. நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி, நம்ம காங்கேயத்துல கூட 2 பேர் கட்டிருக்காங்க, கட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இது ஒரு 15 பில்டிங் கிட்ட நான் போய் தனியா போய் ஆரண்டி பண்ணிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அப்புறம் ஸ்ட்ரக்சரல் நம்ம அண்ணாமலைன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு வந்து பேசி கரெக்டா போய் உட்கார்ந்து அதுக்கு நான் நிறைய பேசிட்டேன். 2 கம்பெனிஸ் கேட்டிருக்காங்க உங்களோட ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம கேட்டிருக்காங்க. திங்கக்கிழமை வரேன்னு சொல்லிருக்காங்க பாக்குறதுக்கு. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஆரண்டி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சில பில்டிங் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கிறத பார்க்கும்போதுதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். எல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஆரண்டி பண்ணிருக்கிறத வச்சு நம்மளால அவங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு விஷயத்தையும் எங்களால சொல்ல முடிஞ்சது. ஓகே. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. ஆனா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளால பண்ண முடியுது. உலக நாடுகள் பல நாடுகளை வந்து யூஸ் பண்ண விஷயத்த தமிழ்நாட்டுல நம்ம ஈரோட்டுக்குள்ள ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா இன்னைக்கு இது உதயம் ஆகிருக்குதுங்க. கண்டிப்பா கீழே நான் உங்களோட டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான விஷயத்த அவங்க ரொம்ப சிறப்பா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் உங்களை மீட் பண்ணது. ஒரு உமன் அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு R&D பண்ணி அடுத்த லெவல் கொண்டு வர முடியும்ட்டு அவங்க பார்வதி அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஜினியர் அவங்களோட ஹெல்ப் இல்லாம ஜிகே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணவும் முடியாது. இவங்க எல்லாத்தோட இணைப்புல ஒரு புதுவான விஷயம் நம்ம ஈரோட்டுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க.